பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒரு ஹீலிங் ப்ராசஸ். ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் நிறைய பிரச்சனைகளை தருதுன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் மெடிகேஷன் தராங்க. ஆனாலும் குணமாகலைன்னா ஹிப்னாட்டிசமில் மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அதனால் பாஸ்ட்டை ஞாபகப்படுத்திக்க முடியுது. இப்படி குழந்தை பருவம் வரை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. 20 வருஷம் 40 வருஷம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கவும் முடியும். அப்போ அவங்களோட உடல் இது கிடையாது. ஆனால் நீங்கள் இருந்தீங்களே அதே எனர்ஜி தான், இம்ப்ரெஷனும் இருக்குது. காஸ்டியூம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அதாவது இன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நேற்று வேறு ட்ரெஸ் போட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் அதே நபர் தான். அதே போல் நான் ஆத்மா அதே தான், சரீரம் வேறையா இருக்குது. இப்படி சைக்கியாட்ரிஸ்ட் உங்களை பழைய பிறவி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அதில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா அதனோட எஃபெக்ட் உங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட் பர்த்தில் கூட ஏற்படுது. இதில் கூட நிறைய லிட்ரேச்சர் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரூஃப். நாம் செய்கிற எல்லா ஆக்ஷனும் ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குது. அதனோட ரிசல்ட்டை இந்த காஸ்டியூமில் மட்டும் இல்லாமல் அடுத்த காஸ்டியூமில் கூட நாம் அனுபவிக்க நேரிடலாம்.